அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்ம மாலில் மஜ்ஹூலுல் மன்ஃபி ஃபைல் நல்லா படித்தாச்சு. தமிழ் அர்த்தம் பார்த்தாச்சு, உதாரண வார்த்தைகளும் வச்சு பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சீகாக்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா மாலில் மஅரூஃபுல் முஸ்பத்துக்கு சீகா நம்ம சொல்லியிருப்போம், மாலில் மஅரூஃபுல் மன்ஃபிக்கு சீகா நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். மொத்தம் சீகாக்கள் 7 ஸ்டெப்பு இருக்குது. அந்த 7 ஸ்டெப்பையும் ஸ்க்ரீனில் காமிச்சு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் நம்ம சீக்கிரமாக சொல்லிவிடுவோம். ஏன்னா தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு அப்படியே பொறுமையாக சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு போயிடும். அதனால் நான் சீக்கிரமாக சொல்லிடுறேன். அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்களுக்கு கித்தாப் வேணும் அப்படின்னா கித்தாப் அப்படின்ட்டு நீங்கள் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி கித்தாப் பிடிஎஃப் உங்களுக்கு வேணுங்கிறத நான் சொல்லிவிடுவேன். எப்படி அனுப்புகிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கமெண்ட்டில் தெரிவிப்பேன். நீங்கள் அதன்படி நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கித்தாப் பிடிஎஃப் கிடைக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மதஹ அப்படின்னா புகழ்ந்தான், பாராட்டினான் அப்படின்ட்டு 2 அர்த்தம் இருக்குது. இங்கே பாராட்டினான் அப்படிங்கிற அர்த்தத்தை வச்சு நம்ம சர்ஃப் எழுதுகிறோம். மாலில் மஜ்ஹூலுல் மன்ஃபியா அதை மாற்றி எழுதுகிறோம். இப்போ மதஹங்கிறது மாலில் மஜ்ஹூலாக மாற்றுறப்ப ஃபா கலிமாவுக்கு சைன் கலிமாவுக்கு ஜேர் வைக்கிறப்ப முதிகன் கிடச்சிரும். அதை மன்ஃபியாக மாற்றணும்னா முன்னாடி சேர்த்துட்டோம்னா மன்ஃபியாக மாறிடும். முதிக அவன் ஒரு ஆண் பாராட்டப்படவில்லை. இப்போ மொத்தம் சீகாக்கள் 7 ஸ்டெப்பு சொல்லியிருக்கேன். ஒன்று ஒருமையா இருமையா பன்மையான்னு பார்க்கணும். ஒரு ஆண், 2 ஆண்கள், பல ஆண்கள், ஒரு பெண், 2 பெண்கள், பல பெண்கள், இப்படி தானே நம்ம பார்க்குறோம். இதை நம்ம பார்க்கணும். 2வது ஸ்டெப்பு ஆண் பாலா பெண் பாலான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப்பு வாயிபா ஹாதிரா. ஹாதிருன்னு சில நேரங்களில் போட்டிருக்கோம், சில நேரங்களில் முஹாத்தபுன்னு போட்டிருக்கோம். ரெண்டுமே ஒன்று தான், சரிங்களா? அதனால் ஸ்க்ரீனில் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட வேணாம். நான் வேறு முஹாத்தபுன்னு இருக்கும் ஸ்க்ரீனில், நான் ஹாதிர் சொன்னேன்னா ஆஹா என்ன ஸ்க்ரீனில் முஹாத்தப் இருக்குது, ஹஸ்ரத் ஹாதிர் சொல்கிறாங்க, தப்பாக சொல்கிறாங்க அப்படின்ட்டு யாரும் நினைக்க வேணாம். அதுக்கப்புறம் முத்தக்கல்லீம், தன்னை குறித்தா முத்தக்கல்லீமா, ஹாலிர்னா எதிர் உள்ளவங்க, காயிப்னா அவன் அவர்கள்ன்ட்டு மறைவானவங்களை குறிக்கிறது. அதுக்கப்புறம் 4th ஸ்டெப்பு மாதியான ஃபைலான்னு கண்டுபிடிக்கணும். மாதியான ஃபைல் மஅரூஃப் முஸ்பத், மாலில் மஅரூஃபுல் முஸ்பத்து வேறு வழி இல்லை, நல்லா மனப்பாடம் பண்ணி தான் வச்சுக்கணும். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதிலேருந்து சின்ன சின்ன மாற்றங்கள், முன்னாடி சேர்த்தா மன்ஃபியாக மாறிடும். ஃபா கலிமாவுக்கு சைன் கலிமாவுக்கு ஜேரா சேர்த்துட்டோம்னா மாலில் மஜ்ஹூலுல் முஸ்பத்தாக மாறிடும். அதுக்கு முன்னாடி சேர்த்துட்டோம்னா மன்ஃபியாக மாறிடும். வீடியோ ஆரம்பத்துலேருந்து பார்த்தா இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். இதுதான் 4th ஸ்டெப்பு. மஅரூஃபா மஜ்ஹூலாங்கிறது ஃபா கலிமாவுக்கு சைன் கலிமாவுக்கு ஜேர் இருந்துச்சுன்னா மஜ்ஹூலு. மஅரூஃப்னா ஃபா கலிமாவுக்கு ஜபரு, ஐன் கலிமாவுக்கு ஜேரு, ஜபரு எது வேணான்னு இழுக்கலாம். ஆனால் நம்ம ஜபர் வச்சு மட்டும்தான் பார்த்துருக்குறோம். அது மஅரூஃபு. அதுக்கப்புறம் முஸ்பத்தா மன்ஃபியான்னு பார்க்கணும். முஸ்பத்துனா முன்னாடி இருக்காது, மாதியான ஃபஅல்ல. மன்ஃபினா முன்னாடி இருக்கும். இதுதான் அடுத்த ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் லமீர், 7வது ஸ்டெப் என்னது? லமீர். லமீர் அவன் ஒரு ஆண், ஹுவ ஹுமா அவர்கள் 2 ஆண்கள்னு படித்தோம். அந்த ஃபைலுக்கு ஜோடியான லமீரை நம்ம கரெக்டாக சொல்லிடணும். மொத்தம் 7 ஸ்டெப்பும் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரியலை, ஸ்லோவாக சொல்லணும் அப்படின்னா ஸ்லோவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ முதிகனா அவன் ஒரு ஆண் பாராட்டப்படவில்லை. சீகா வஹதான் முதக்கர் காயிபு, மாலில் மஜ்ஹூலுல் மன்ஃபி லமீர் ஹுவ. முதிகா அவர்கள் 2 ஆண்கள் பாராட்டப்படவில்லை. சீகா 2க்கு தஸ்னியா, ஆண்களுக்கு முதக்கரு, காயிப்னா மறைவானவங்களை குறிக்கிறது. அதுக்கப்புறம் மாதி, அதுக்கப்புறம் மஜ்ஹூலான ஃபஅலு, மன்ஃபி முன்னாடி இருக்கனால மன்ஃபி, லமீர் ஹுமா. முதிஹு அவர்கள் பல ஆண்கள் பாராட்டப்படவில்லை. சீகா பலக்கு ஜம்உ, ஆண்களுக்குங்கிறனால முதக்கரு, மறைவானவங்களை குறிக்கிறனால காயிபு. மாதியான ஃபஅலு, மஜ்ஹூலோடைய அடையாளம் இருக்குது. ஃபா கலிமாவுக்கு சைன் கலிமாவுக்கு ஜேரு, லமீர். மாலி மஜ்ஹூல் மன்ஃபி முன்னாடி இருக்கனால மன்ஃபி, லமீர் பல ஆண்களுக்கு ஹும்முன்னு நம்ம படித்தோம். இது ஒவ்வொரு தடவையும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதனால் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுறேன். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள். முதிஹத்
அவள் ஒரு பெண் பாராட்டப்படவில்லை. சீகா வஹதானு பெண்ணுக்கு முஅன்னஸு. காயிபு மாலி மஜ்ஹூலுல் மன்ஃபி லமீரு ஹிய அவள் ஒரு பெண்ணுக்கு லமீர் என்ன படித்தோம் ஹிய. மா முதிஹதா அவர்கள் இரு பெண்கள் பாராட்டப்படவில்லை. சீகா தஸ்னியா முஅன்னஸு காயிபு மாலில் மஜ்ஹூலுல் மன்ஃபி லமீரு ஹுமா. மா முதிஹின அவர்கள் பல பெண்கள் பாராட்டப்படவில்லை. சீகா ஜம்உ முஅன்னஸ் காயிபு மாலில் மஜ்ஹூலுல் மன்ஃபி லமீரு ஹுன்ன. ஜம்னா பல பெண்களுக்காக ஜம்உ முஅன்னஸ் போடுறோம். காயிப்னா மறைவானவர்கள் அவர்கள்னு குறிக்கிறனால கடந்த காலத்தை குறிக்கிறனால இது என்னவான ஃபைலு மாதியான ஃபைலு பார்த்தாவே தெரியும். மஜ்ஹூல் ஃபா கலிமாவுக்கு பே சைன் கலிமாவுக்கு தேரு முன்னாடி மா இருக்கனால மன்ஃபி லமீர் அவர்கள் பல பெண்களுக்கு ஹுன்னன் படித்தோம். அதுக்கப்புறம் மா முதிஹுத்த நீ ஒரு ஆண் பாராட்டப்படவில்லை. சீகா வஹதானு முதக்கர் ஒரு ஆணுக்கு எதிர் உள்ளவங்களை குறிக்கிறனால நீண்டு இங்கே குறிக்கிறனால ஹாலிர் போடுறோம். அதுக்கப்புறம் மாலில் மஜ்ஹூலுல் மன்ஃபி லமீர் அந்த மாலில் மஜ்ஹூலுல் மன்ஃபி ஏன் போடுறோங்கிறது உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக வீடியோ பார்க்குறப்ப. மா முதிஹுத்துமா நீங்கள் இரு ஆண்கள் பாராட்டப்படவில்லை. சீகா தஸ்னியா முதக்கர் ஹாலிரு மாலி மஜ்ஹூலுல் மன்ஃபி லமீர் அன்துமா. மா முதிஹுத்தும் நீங்கள் பல ஆண்கள் பாராட்டப்படவில்லை. சீகா ஜம்உ முதக்கர் ஹாலிர் மாலில் மஜ்ஹூலுல் மன்ஃபி நீங்கள் பல ஆண்களுக்கு சீகா லமீர் என்ன படித்தோம் அன்தும் படித்தோம். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியும், இல்லைன்னா அதுவும் புரியாது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மா முதிஹத்தி நீ ஒரு பெண் பாராட்டப்படவில்லை. சீகா ஒரு பெண்ணுக்கு வஹதான் முஅன்னஸு எதிர் உள்ளவங்களை குறிக்கிறதுனால ஹாலிரு மாதி கடந்த ஹாலம் மஜ்ஹூலு ஃபா கலிமாவுக்கு பே சைன் கலிமாவுக்கு ஜேரு மன்ஃபி முன்னாடி மா இருக்குது லமீர அன்தி. மா முதிஹுத்துமா நீங்கள் இரு பெண்கள் பாராட்டப்படவில்லை. சீகா தஸ்னியா முஅன்னஸ் ஹாலிர் மாலில் மஜ்ஹூலுல் மன்ஃபி லமீர அன்துமா. மா முதிஹுத்துன்ன நீங்கள் பல பெண்கள் பாராட்டப்படவில்லை. சீகா ஜம்உ முஅன்னஸ் ஹாலிர் மாலில் மஜ்ஹூலுல் மன்ஃபி லமீர அன்துன்ன. மா முதிஹுத்து நான் பாராட்டப்படவில்லை. சீகா வஹதான் இது ஒருமையை தான் குடிக்கும் மா முதிஹுத்துங்கிறது. அதனால் வஹதான் போட்டுடலாம். அதுக்கப்புறம் முதக்கரா முஅன்னஸா அப்படிங்கிறது போட தேவையில்லை. செகண்ட் ஸ்டெப்பை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்டா 13 14 முதக்கர் முஅன்னஸ் ரெண்டுத்தையுமே குறிக்கும். அதுக்கப்புறம் காயிபு மாலி இது காயிபுங்கிற முத்தக்கல்லீம் தன்னை குறிக்கிறது முத்தக்கல்லீமு மாலி மஜ்ஹூலுல் மன்ஃபி லமீரு அன. அதுக்கப்புறம் மா முதிஹுனா நாங்கள் பாராட்டப்படவில்லை. சீகா இங்கே என்ன போடலாம் அப்படின்னா தஸ்னியா வஜம்ன்னு போட்டுக்கோங்க. இதில் உள்ள மாதிரி வேணாம். தஸ்னியா வஜம்ன்னு போட்டாலும் சரி, இல்லை வெறும் ஜம் அப்படின்னு மட்டும் போட்டாலும் சரி. இருமையையும் குறிக்கும், பன்மையையும் குறிக்கும், முதக்கரையும் குறிக்கும், முஅன்னஸையும் குறிக்கும். அதனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் முத்தக்கல்லீமு மாலி மஜ்ஹூலுல் மன்ஃபி நாங்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம லமீரு நஹ்னு படித்தோம். இதை எழுதிருங்க. ஓகேவா? இதோட மாலில் மஜ்ஹூலுல் மன்ஃபி சீகா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு புரியும். இப்போ நம்ம கேள்வி முன்னாடி தமிழ் அர்த்தம் வச்சு அரபிக் கேட்குறோம், அரபிக் வச்சு தமிழ் அர்த்தம் கேட்குறோம். இப்போ இந்த தடவை சீகாவும் கேட்கலாம். சீகா எல்லாம் இங்கிலீஷில் டைப் பண்ணுறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா தான் டைப் பண்ணுறீங்க. அதனால் சீகாக்கள் கேட்கலான் இருக்கிறேன். இப்போ மதஹை வச்சு தமிழ் அர்த்தம் அரபிக்கு எல்லாமே கேட்போம். மூன்றத்தையுமே சீகாவோட கேட்டு மூணுத்தையுமே கேட்போம். சரிங்களா? இப்போ அவர்கள் இரு பெண்கள் பாராட்டவில்லை. கேள்வி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர்கள் இரு பெண்கள் பாராட்டவில்லை. நீ ஒரு பெண் பாராட்டப்படவில்லை. அவர்கள் இரு பெண்கள் பாராட்டவில்லை. நீ ஒரு பெண் பாராட்டப்படவில்லை. நான் பாராட்டினேன். அவள் ஒரு பெண் பாராட்டப்பட்டாள். இதுக்கெல்லாம் அரபிக் எழுதணும். மொத்தம் 4 சொல்லியிருக்கேன். 4த்துக்கும் அரபிக் எழுதிடணும். அதுக்கப்புறம் மதஹத் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம், முதிஹ்ன அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம். இதுக்கெல்லாம் தமிழ் அர்த்தம் எழுதுனா போதும். அதுக்கப்புறம்
மதஹா அப்படிங்கிறதுக்கு சீகா எழுதணும். முதிகுத்துமா இது முதக்கர் ஆண் பாலுக்கு சீகா எழுதணும். அவ்வளோதான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வீடியோவை நிப்பாட்டி பார்த்துட்டு கரெக்டாக கமெண்ட்டில் எழுதுங்க. பார்ப்போம் எத்தனை பேர் எழுதுறீங்க அப்படின்ட்டு. இனிமேல் நம்ம பார்க்கக்கூடிய பாடம் முஸ்தக்பில் பற்றிய பாடம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா அதை நல்ல முறையில் கற்றுக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. எல்லாரும் அனைவர்களுடைய ஆஃபியத்துக்காகவும் துவா செய்யுங்க. எல்லாத்துக்காகவும் கல்விக்கு பரக்கத்துக்கு செய்யணும் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலாட்ட துவா செய்யுங்க. எங்களுடைய ஆலிமா மாணவிகள் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அவங்களுக்கு எக்ஸாம் எழுதுறது கஷ்டமாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி படிக்கிறது கஷ்டமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் துவா செய்யுங்க. வீடியோ டெய்லியும் போடணும் அப்படிங்கிறதும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.